அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 29. அனிருத்த பிரம்மராயர். வந்தியத்தேவன் பூங்குழலியின் படகில் சென்று இலங்கை தீவில் இறங்கிய அதே நாள் மாலையில் ஆழ்வார்க்கடியான் நம்பி ராமேஸ்வரம் வந்து சேர்ந்து விட்டான். ராமேஸ்வர கோவில் மதிலின் ஓரமாக ஒரு முடுக்கு திரும்பியதும் எதிரே விரிந்து பறந்த கடல். அக்கடலின் காட்சியோ கண்கொள்ளாத அற்புத காட்சியாக இருந்தது. பெரிய பெரிய மரக்கலங்கள், நவாய்கள், சிறிய கப்பல்கள், படகுகள், கட்டுமரங்கள் ஆகியவை நெடுகிலும் வரிசை வரிசையாக கண்ணுக்கெட்டிய தூரம் காணப்பட்டன. காவல் வீரர்கள் முன்னும் பின்னும் தொடர சோழ சாம்ராஜ்யத்தின் புகழ்பெற்ற முதன் மந்திரி அன்பில் அனிருத்த பிரம்மராயர் ராஜ கம்பீரத்துடன் ஒரு படகில் வந்து கொண்டிருந்தார். பிரம்மராயர் கரையில் கோவில் மதில் ஓரமாக கூட்டத்தின் நடுவில் கக்கத்தில் தடியுடன் பரமசாதுவைப் போல நின்ற ஆழ்வார்க்கடியானை கையினால் சமிக்ஞை செய்து அருகில் அழைத்தார். ஆழ்வார்க்கடியான் பயபக்தியுடன் கையை கட்டிக்கொண்டு கடற்கரையோரம் சென்று நின்றான். நான் தங்கும் இடத்திற்கு வந்து சேர். அதோ கடலில் ஒரு சிறிய தீவு தெரிகிறது, பார்த்தாயா? அங்கேயுள்ள மண்டபத்திற்கு வா என்று அவர் கூறினார். ராமேஸ்வர பெருந்தீவை எடுத்த சிறிய தீவுகளில் ஒன்றில் ஒரு பழமையான மண்டபத்தில் அனிருத்த பிரம்மராயர் கொலுவீற்றிருந்தார். அவருடைய அமைச்சர் வேலையை நடத்துவதற்குரிய சாதனங்கள் அவரை சூழ்ந்திருந்தன. கணக்கர்கள், ஓலை எழுதும் திருமந்திர நாயகர்கள், அகப்பரிவார காவலர்கள் முதலியோர் அவர்களுடைய இடத்தில் ஆயத்தமாக இருந்தார்கள். அனிருத்தர் வந்து அம்மண்டபத்தில் அமர்ந்து சிறிது நேரமானதும் தம்மை பார்க்க வந்திருந்தவர்களை அழைக்குமாறு கட்டளையிட்டார். பிறகு உரத்த குரலில், எங்கே அந்த முரட்ட வைஷ்ணவனை இங்கே வரச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வீற்றிருந்த மண்டபத்திற்குள் ஆழ்வார்க்கடியான் பிரவேசித்தான். அவரை 3 தடவை சுற்றி வந்தான். சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து எழுந்தான். குருதேவராகிய தாங்களே சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருந்தால் சீடனாகிய நான் என்ன செய்ய கிடக்கின்றது என்றான். நீயும் நானும் ராஜசேவை செய்வதை ஸ்வதர்மமாக கொண்டவர்கள். சோழ சக்கரவர்த்தியின் சேவையில் உடல், பொருள், ஆவியை அர்ப்பணம் செய்வதாக நாம் சபதம் செய்திருப்பதை மறந்துவிட்டாயா என்று கேட்டார் அனிருத்தர். மறக்கவில்லை குருவே, ஆனால் அது உச்சிதமா என்ற சந்தேகம் தோன்றி என் உள்ளத்தை அரித்து வருகிறது. முக்கியமாக தங்களை பற்றி சில இடங்களில் பேசிக்கொள்வதை கேட்டால் என்று அவன் இழுத்தான். என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்றார் அனிருத்தர். தங்களுக்கு சக்கரவர்த்தி 10 வேலி நிலம் மானியம் விட்டு அதை செப்பேட்டிலும் எழுதி கொடுத்திருப்பதால் தாங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை விட்டுவிட்டதாக சிலர் சொல்கிறார்கள். ஜாதி தர்மத்தை புறக்கணித்து கப்பல் பிரயாணம் செய்வதாகவும் கூறுகிறார்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். அந்த பொறாமைக்காரர்கள் சொல்வதை நீ பொருட்படுத்த வேண்டாம். சக்கரவர்த்தி எனக்கு 10 வேலி நிலம் மானியம் கொடுத்திருப்பது உண்மைதான். அதை செப்பேட்டிலும் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு 4 வருடங்களுக்கு முன்பே சக்கரவர்த்திக்கு நான் மந்திரியானேன் என்பது உனக்கு தெரியுமல்லவா என்றார். ஆழ்வார்க்கடியான் மௌனமாக இருந்தான். சக்கரவர்த்திக்கும் எனக்கும் எப்போது நட்பு ஏற்பட்டது என்றாவது உனக்கு தெரியுமா? நாங்கள் இருவரும் இளம் பிராயத்தில் ஒரே ஆசிரியரிடம் பாடம் பெற்றோம். அப்பொழுதெல்லாம் சுந்தர சோழர் சிம்மாசனம் ஏறப்போகிறார் என்று யாரும் கனவிலும் எண்ணியதில்லை. அவராவது நானாவது அதை பற்றி சிந்தித்ததே கிடையாது. ராஜாதித்தரும் கண்டராதித்தரும் காலமாகி அரிஞ்சய சோழர் பட்டத்திற்கு வருவார் என்று யார் நினைத்தது? அரிஞ்சயருக்கும் அவ்வளவு விரைவில் துர்மரணம் சம்பவித்து சுந்தர சோழருக்கு பட்டத்திற்கு வரும்படி ஏற்படும் என்று யாருதான் நினைத்தார்கள்? சுந்தர சோழர் சிம்மாசனம் ஏறிய போது அதனால் பல சிக்கல்கள் விளையும் என்று எதிர்பார்த்தார். ராஜ்ய நிர்வாகத்தில் அவருக்கு உதவுவதாக அப்போது வாக்களித்தேன். அந்த வாக்குறுதியை இன்றளவும் நிறைவேற்றி வருகிறேன். இது எல்லாம் உனக்கு தெரியாதா திருமலை என்றார் அனிருத்தர். எனக்கு தெரியும் குருதேவா. என் ஒருவனுக்கு மட்டும் தெரிந்து என்ன பயன்? ஜனங்களுக்கு தெரியாதுதானே? நாட்டிலும் நகரத்திலும் வீண் வம்பு பேசுகிறவர்களுக்கு தெரியாதுதானே என்றான் திருமலை. வம்பு பேசுகிறவர்களை பற்றி நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம். பரம்பரையான ஆச்சாரிய தொழிலை விட்டுவிட்டு நான் ராஜ்ய சேவையில் இறங்கியது பற்றி இதற்கு முன்னால் நானே சில சமயம் குழப்பம் அடைந்ததுண்டு. ஆனால் சென்ற 2 நாட்களாக அத்தகைய குழப்பம் எனக்கு சிறிதும் ஏற்படவில்லை. திருமலை, நான் ராமேஸ்வரம் ஆலயத்தில் சுவாமி தரிசனத்திற்காக இங்கு வரவில்லை என்பதும் மாதோட்டம் போவதற்காகவே இங்கு வந்தேன் என்பதும் உனக்கு தெரியுமல்லவா என்றார். அப்படித்தான் யூகித்தேன் குருதேவரே என்றான் ஆழ்வார்க்கடியான். நீ யூகித்தது சரியே. நான் சென்றது இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்ப்பதற்காக என்றார். இளவரசரை பார்த்தீர்களா குருதேவரே என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். அவனுடைய பேச்சில் இப்போதுதான் சிறிது ஆர்வமும் பரபரப்பும் தொனித்தன. ஆஹா, உனக்கு கூட ஆவல் உண்டாகிவிட்டதல்லவா? இளவரசரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும்? ஆம் திருமலை, இளவரசரை பார்த்தேன்.
பேசினேன். இலங்கையிலிருந்து வந்து கொண்டிருந்த அதிசயமான செய்திகள் எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நேரில் தெரிந்து கொண்டேன். கேளப்பனே, இலங்கை அரசன் மகிந்தனிடம் ஒரு மாபெரும் சைன்யம் இருந்தது. அது என்ன ஆயிற்று தெரியுமா? சூரியனை கண்ட பனி போல மறைந்து போய்விட்டது. மகிந்தனுடைய சைன்யத்திலே பாண்டிய நாட்டிலிருந்தும் சேர நாட்டிலிருந்தும் சென்ற வீரர்கள் பலர் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் நம் இளவரசர் படைத்தலைமை வகித்து வருகிறார் என்று அறிந்ததும் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டார்கள். ஒருவரை போல் அனைவரும் நம்முடைய கட்சிக்கே வந்து சேர்ந்து விட்டார்கள். மகிந்தன் எப்படி போர் புரிவான்? போய்விட்டான். மலைகள் சூழ்ந்த ரோகண நாட்டிற்கு சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆக நமது படை போர் செய்வதற்கு அங்கே இப்போது எதிரிகளே இல்லை என்றார் அனிருத்தர். அப்படியானால் குருதேவரே, இளவரசர் நம் படையுடன் திரும்பிவிட வேண்டியதுதானே? மேலும் அங்கே இருப்பானேன் என்று கேட்டான் திருமலை. எதிரிகள் இல்லை என்று சொல்லி திரும்பி வந்து விடலாம். ஆனால் இளவரசருக்கு அதில் இஷ்டமில்லை. எனக்கும் அதில் சம்மதமில்லை. இளவரசரும் படையும் இப்பால் வந்ததும் மகிந்தன் மலைநாட்டிலிருந்து வெளிவருவான். மறுபடியும் பழையபடி போர் தொடங்கும். அதில் என்ன பயன்? இலங்கை மன்னரும் மக்களும் ஒன்று நமக்கு சிநேகிதர்களாக இருக்க வேண்டும், அல்லது புலிக்கொடியின் ஆட்சியை அங்கே நிரந்தரமாக நிறுவுதல் வேண்டும். இந்த 2 வகை முயற்சியிலும் இளவரசர் ஈடுபட்டிருக்கிறார். நமது போர் வீரர்கள் இப்போது இலங்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? பழைய போர்களில் அனுராதபுர நகரமே நாசமாகிவிட்டது. அங்கிருந்த பழமையான புத்த விகாரங்கள், கோவில்கள், தாது கர்ப்ப கோபுரங்கள் எல்லாம் இடிந்து பாழாய் கிடக்கின்றன. இளவரசரின் கட்டளையின் பேரில் இப்போது நம் வீரர்கள் இடிந்த அக்கட்டிடங்களை எல்லாம் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் அனிருத்தர். நன்றாக இருக்கிறது. சைவம் வைஷ்ணவம் 2ஐயும் கைவிட்டு இளவரசர் சாக்கிய மதத்திலே ஒருவேளை சேர்ந்து விடுவாரோ என்னமோ. அதையும் தாங்கள் ஆமோதிப்பீர்களோ என்றான் ஆழ்வார்க்கடியான். நானும் நீயும் ஆமோதித்தாலும் ஒன்றுதான், ஆமோதிக்காவிட்டாலும் ஒன்றுதான். நம்மை போன்றவர்கள் நம்முடைய மதமே பெரிது என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாட்டை ஆளும் அரசர் தம்முடைய குடிமக்கள் அனுசரிக்கும் சமயங்கள் எல்லாவற்றையும் ஆதரித்து பராமரிக்க வேண்டும். இந்த உண்மையை யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் இளவரசர் தாமே உணர்ந்திருக்கிறார். சந்தர்ப்பம் கிடைத்ததும் காரியத்திலும் செய்து காட்டுகிறார். திருமலை, இதை கேள். நம் இளவரசர் அருள்மொழிவர்மருடைய கரங்களில் சங்கு சக்கர ரேகை இருப்பதாக சொல்ல கேட்டிருக்கிறேன். அவர் கையில் சங்கு சக்கர ரேகை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஒன்று நிச்சயமாக சொல்கிறேன். இந்த பூமண்டலத்தை ஏக சக்கரவர்த்தியாக ஆளத் தகுந்தவர் ஒருவர் உண்டு என்றால் அவர் இளவரசர் அருள்மொழிவர்மர் தாம் என்றார் அனிருத்தர். சுவாமி, தாங்கள் ஏதோ ஆகாச கோட்டைகள் கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அங்கே ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தையே தகர்த்தெறிய பார்க்கிறார்கள். குருதேவரே, நான் பார்த்ததையெல்லாம் தாங்கள் பார்த்து, நான் கேட்டதையெல்லாம் தாங்களும் கேட்டிருந்தால் இவ்வளவு குதூகலமாக இருக்க மாட்டீர்கள். இந்த சோழ சாம்ராஜ்யத்திற்கு ஏற்பட போகும் அபாயத்தை நினைத்து கதி கலங்குவீர்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். திருமலை, ஆம், நான் மறந்துவிட்டேன். அதிக உற்சாகம் என் அறிவை மூடிவிட்டது. நீ உன் பிரயாணத்தில் தெரிந்து வந்த செய்திகளை இன்னும் நான் கேட்கவே இல்லை. சொல், கேட்கிறேன். எவ்வளவு பயங்கரமான செய்திகளாக இருந்தாலும் தயங்காமல் சொல் என்றார் அனிருத்தர். அத்தியாயம் 30. பொன்னியின் செல்வன். வந்தியத்தேவன் மாதோட்டத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்த அதே சமயத்தில் அனிருத்த பிரம்மராயரும் ஆழ்வார்க்கடியானும் சாம்ராஜ்ய நிலைமை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் குந்தவை தேவியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் அம்பாரி வைத்த ஆணை மீது ஏறி தஞ்சை நகரை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். இளைய பிராட்டி சில காலமாக தஞ்சைக்கு போவதில்லை என்று வைத்துக் கொண்டிருந்தாள். அதற்கு பல காரணங்கள் இருந்தன. தஞ்சையில் அரண்மனை பெண்டிர் தனித்தனியாக வசிக்கும்படியான போதிய அரண்மனைகள் இன்னும் உண்டாகவில்லை. சக்கரவர்த்தியின் பிரதான அரண்மனையிலேயே எல்லா பெண்களும் இருந்தாக வேண்டும். மற்ற அரண்மனைகள் எல்லாம் பழுவேட்டரையர்களும் மற்றும் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்கள். பழையாறையில் அரண்மனை பெண்டிர் சுயேட்சையாக இருக்க முடியாது. விருப்பம் போல வெளியில் போகலாம், வரலாம். ஆனால் தஞ்சையில் வசித்தால் பழுவேட்டரையர்களின் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டே தீர வேண்டும். கோட்டைக்குள்ளும் அரண்மனைக்குள்ளும் இஷ்டம் போல் வருவதும் போவதும் இயலாத காரியம். அம்மாதிரி கட்டுப்பாடுகளும் நிர்பந்தங்களும் இளைய பிராட்டிக்கு பிடிப்பதில்லை. இந்த காரணங்களினால் குந்தவை பிராட்டி பழையாறையிலேயே வசித்து வந்தாள். உடம்பு குணமில்லாத தன் அருமை தந்தையை பார்க்க வேண்டும், அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். ஆனால் வந்தியத்தேவன் வந்துவிட்டு போனதிலிருந்து இளைய பிராட்டியின் மனதில் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருந்தது. ராஜாங்கத்தில் பயங்கரமான சூழ்ச்சிகளும் சதிகளும் நடைபெற்று கொண்டிருக்கும் போது நாம் பழையாறையில் உல்லாசமாக நதிகளில் ஓடம் விட்டு கொண்டும் பூங்காவனங்களில் ஆடிப்பாடிக்கொண்டும் காலங்களிப்பது சரியா?
தமையன் தொண்டை நாட்டில் இருக்கிறான், தம்பியோ ஈழ நாட்டில் இருக்கிறான். அவர்கள் இருவரும் இல்லாத சமயத்தில் ராஜ்யத்தில் நடக்கும் விவகாரங்களை நாம் கவனித்தாக வேண்டுமல்லவா? தலைநகரில் அவ்வப்போது நடக்கும் நிகழ்ச்சிகளை அந்தரங்க தூதர்கள் மூலம் அறிவிக்க வேண்டும் என்று தமையன் ஆதித்த கரிகாலன் கேட்டுக்கொண்டிருக்கிறானே. பழையாறையில் வசித்தால் தஞ்சையில் நடக்கும் காரியங்கள் எப்படி தெரிய வரும்? வந்தியத்தேவன் வந்து சொன்ன செய்திகளோ மிகவும் பயங்கரமாக இருந்தன. பழுவேட்டரையர்கள் தங்கள் அந்தஸ்துக்கும் மீறி அதிகாரம் செலுத்தி வந்தது மட்டுமே இதுவரையில் இளைய பிராட்டிக்கு பிடிக்காமல் இருந்தது. இப்போதோ சிம்மாசனம் பற்றியே சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பாவம், அந்த பரமசாது மதுராந்தகனையும் தங்கள் வலையில் போட்டுக் கொண்டார்கள். சோழ நாட்டு சிற்றரசர்களையும் பெருந்தரத்து அதிகாரிகள் பலரையும் தங்கள் வசப்படுத்திக் கொண்டார்கள். எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது. இவர்களுடைய சூழ்ச்சியும் வஞ்சனையும் எந்த வரையில் போகும் என்று யார் கண்டது? சுந்தர சோழரின் உயிருக்கு உலை வைத்தாலும் வைத்து விடுவார்கள். சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் இருவரும் இல்லாத சமயத்தில் அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து விடுவது எளிதாக இருக்கும் அல்லவா? இதற்காக என்ன செய்தாலும் செய்வார்கள். ஆகையால் தஞ்சாவூரில் நம் தந்தையின் அருகில் நாம் இருப்பதுதான் நல்லது. சாதுவாகிய மதுராந்தகனை ஏன் இவர்கள் சிம்மாசனத்தில் ஏற்ற பார்க்கிறார்கள்? தர்ம நியாய முறைக்காகவா? இல்லவே இல்லை. மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டினால் அவனை பொம்மையாக வைத்துக்கொண்டு தங்கள் இஷ்டம் போல எல்லா காரியங்களையும் நடத்தி கொள்ளலாம் என்பதற்காகத்தான். இவ்வளவையும் தவிர வேறொரு முக்கியமான காரணமும் இருந்தது. அது வந்தியத்தேவனை பற்றி ஏதேனும் செய்தி உண்டா என்று தெரிந்து கொள்ளும் ஆசைதான். வந்தியத்தேவன் கோடியக்கரை பக்கம் போயிருக்கிறான் என்று தெரிந்து அவனை பிடித்து வர பழுவேட்டரையர்கள் ஆட்கள் அனுப்பியிருப்பதை பற்றி இளைய பிராட்டி கேள்விப்பட்டால் புத்தி யுத்திகளில் தேர்ந்த அந்த இளைஞன் இவர்களிடம் அகப்பட்டுக் கொள்வானா? ஒருவேளை அகப்பட்டால் தஞ்சாவூருக்கு தானே கொண்டு வருவார்கள். அந்த சமயத்தில் நாம் அங்கே இருப்பது மிகவும் அவசியமல்லவா? ஆதித்த கரிகாலன் அனுப்பிய தூதனை இவர்கள் அவ்வளவு எளிதில் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏதாவது குற்றம் சாட்டித்தான் தண்டிக்க வேண்டும். இவ்விதமெல்லாம் குந்தவையின் உள்ளம் பெரிய பெரிய சூழ்ச்சிகளையும் சிக்கலான விவகாரங்களிலும் சஞ்சரித்து குழம்பிக் கொண்டிருக்கையில் அவளுடன் யானை மீது வந்த அவள் தோழி வானதியின் உள்ளம் பால் போன்ற தூய்மையுடனும் பளிங்கு போன்ற தெளிவுடனும் ஒரே விஷயத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது. அந்த ஒரு விஷயம் இளவரசர் அருள்மொழிவர்மர் எப்போது இலங்கையிலிருந்து திரும்பி வருவார் என்பது பற்றித்தான். அக்கா, அவரை உடனே புறப்பட்டு வரும்படி ஓலை அனுப்பியிருப்பதாக சொன்னீர்கள் அல்லவா? வந்தால் எவ்விடம் வருவார்? பழையாறைக்கா தஞ்சாவூருக்கா என்று வானதி கேட்டாள். தஞ்சாவூருக்கு இவர்கள் போயிருக்கும் போது இளவரசர் பழையாறைக்கு வந்துவிட்டால் என்ன செய்வது என்பது வானதியின் கவலை. வேறு யோசனையில் ஆழ்ந்திருந்த குந்தவை பிராட்டி வானதியை திரும்பி பார்த்து, யாரை பற்றியடி கேட்கிறாய்? பொன்னியின் செல்வனை பற்றியா என்றாள். ஆமாமக்கா, பொன்னியின் செல்வன் என்னும் பெயர் எப்படி வந்தது என்று சொல்லுங்கள் என்றாள் வானதி. சொல்கிறேன் கேள் என்று குந்தவை பிராட்டி சொல்லத் தொடங்கினாள். சுந்தர சோழ சக்கரவர்த்தி பட்டத்திற்கு வந்த புதிதில் அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆனந்தமயமாக இருந்தது. அரண்மனை படகில் குடும்பத்துடன் அமர்ந்து சக்கரவர்த்தி பொன்னி நதியில் உல்லாசமாக உலவிவிட்டு வருவார். அத்தகைய சமயங்களில் படகில் ஒரே குதூகலமாக இருக்கும். வீணாகானமும் பாணர்களின் கீதமும் கலந்து காவேரி வெள்ளத்தோடு போட்டியிட்டு கொண்டு பெருகும். படகில் ஒரு பக்கத்தில் குழந்தைகள் கும்மாளம் அடித்துக் கொண்டிருப்பார்கள். சில சமயம் எல்லோருமாக சேர்ந்து வேடிக்கை வினோதங்களில் ஈடுபட்டு தங்களை மறந்து கழிப்பார்கள். ஒரு நாள் அரண்மனை படகில் சக்கரவர்த்தியும் ராணிகளும் குழந்தைகளும் உட்கார்ந்து காவேரியில் உல்லாச பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது திடீரென்று குழந்தை எங்கே, குழந்தை அருள்மொழி எங்கே என்று ஒரு குரல் எழுந்தது. இந்த குரல் குந்தவையின் குரல்தான். அருள்மொழிக்கு அப்போது வயது 5, குந்தவைக்கு வயது 7. அரண்மனையில் அனைவருக்கும் கண்ணினும் இனிய செல்ல குழந்தை அருள்மொழி. ஆனால் எல்லோரிலும் மேலாக அவனிடம் வாஞ்சை உடையவள் அவள் தமக்கை குந்தவை. படகில் குழந்தையை காணோம் என்பதை குந்தவைதான் முதலில் கவனித்தாள். உடனே மேற்கண்டவாறு கூச்சலிட்டாள். எல்லோரும் கதிகலங்கி போனார்கள். படகில் அங்குமிங்கும் தேடினார்கள். சுற்றி சுற்றி தேடியும் குழந்தையை காணவில்லை. படகோட்டிகளில் சிலர் காவேரி வெள்ளத்தில் குதித்து தேடினார்கள். சுந்தர சோழரும் அவ்வாறே குதித்து தேடலுற்றார். ஆனால் எங்கே என்று தேடுவது? ஆற்று வெள்ளம் குழந்தையை எவ்வளவு தூரம் அடித்து கொண்டு போயிருக்கும் என்று யார் கண்டது? குழந்தை எப்போது வெள்ளத்தில் விழுந்தான் என்பதுதான் யாருக்கு தெரியும்? நோக்கம் குறி என்பது ஒன்றுமில்லாமல் காவேரியில் குதித்தவர்கள் நாலாபுரமும் பாய்ந்து துளாவினார்கள். குழந்தை அகப்படவில்லை. சற்றென்று ஓர் அற்புத காட்சி தென்பட்டது. படகுக்கு சற்று தூரத்தில் ஆற்று வெள்ளத்தின் மத்தியில் அது தெரிந்தது.
பெண் உருவம் ஒன்று 2 கைகளிலும் குழந்தையை தூக்கி பிடித்து கொண்டு நின்றது. அந்த மங்கையின் வடிவம் இடுப்பு வரையில் தண்ணீரில் மறைந்திருந்தது. அப்பெண்ணின் பொன்முகமும் மார்பகமும் தூக்கிய கரங்களும் மட்டுமே மேலே தெரிந்தன. அவற்றிலும் பெரும் பகுதியை குழந்தை மறைத்து கொண்டிருந்தது. எல்லோரையும் போல சுந்தர சோழரும் அந்த காட்சியை பார்த்தார். உடனே பாய்ந்து நீந்தி அந்த திசையை நோக்கி சென்றார். கைகளை நீட்டி குழந்தையை வாங்கி கொண்டார். இதற்குள் படகும் அவர் அருகில் சென்று விட்டது. படகில் இருந்தவர்கள் குழந்தையை சுந்தர சோழரிடமிருந்து வாங்கி கொண்டார்கள். சக்கரவர்த்தியையும் கையை பிடித்து ஏற்றிவிட்டார்கள். சக்கரவர்த்தி படகில் ஏறியதும் நினைவற்று விழுந்து விட்டார். அவரையும் குழந்தையையும் கவனிப்பதில் அனைவரும் ஈடுபட்டார்கள். குழந்தையை காப்பாற்றி கொடுத்த அந்த மாதரசி என்னவானாள் என்று யாரும் கவனிக்கவில்லை. அவளுடைய உருவம் எப்படி இருந்தது என்று அடையாளம் சொல்லும்படி யாரும் கவனித்து பார்க்கவும் இல்லை. குழந்தையை காப்பாற்றியவள் நான் என்று பரிசு கேட்பதற்கு அவள் வரவும் இல்லை. ஆகவே காவேரி நதியாகிய தெய்வம்தான் இளவரசர் அருள்மொழிவர்மரை காப்பாற்றி கொடுத்திருக்க வேண்டும் என்று அனைவரும் ஒருமுகமாக முடிவு கட்டினார்கள். அதுவரை அரண்மனை செல்வனாகி இருந்த அருள்மொழிவர்மன் அன்று முதல் பொன்னியின் செல்வனானான் என்றாள் குந்தவை. இவ்வாறு பழைய கதைகளை பேசிக்கொண்டே தஞ்சையை அடைந்து அங்குள்ள அவர்களது அறையில் சென்று ஓய்வெடுக்கத் தொடங்கினார்கள். மறுநாள் காலையில் சுந்தர சோழ சக்கரவர்த்தி தம் அருமை குமாரியை அழைத்து வரச் செய்தார். குந்தவையை தம் அருகில் உட்கார வைத்துக் கொண்டு அன்புடன் முதுகை தடவி கொடுத்தார். அவர் சொல்ல விரும்பியதை சொல்ல முடியாமல் தத்தளிக்கிறார் என்பதை குந்தவை தெரிந்து கொண்டாள். அப்பா, என் மீது கோபமா என்று கேட்டாள். சுந்தர சோழரின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. உன் பேரில் எதற்கு அம்மா கோபம் என்றார். தங்கள் கட்டளையை மீறி தஞ்சாவூருக்கு வந்ததற்குத்தான் என்றாள் குந்தவை. ஆமாம், என் கட்டளையை மீறி நீ வந்திருக்க கூடாது. என் கட்டளையையும் மீறி நீ இங்கு வந்தாயே அம்மா, அதற்காக உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் என் மனதை திறந்து உன்னிடம் உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அதற்கு இப்போது சந்தர்ப்பம் கிடைத்தது. சொல்கிறேன் கேள். உடம்பை பற்றிய வியாதியாக இருந்தால் மூலிகை மருந்துகளினால் தீரும். என்னுடைய நோய் உடம்பை பற்றியதல்ல, மனக்கவலைக்கு மருந்து ஏது என்றார் சக்கரவர்த்தி. தந்தையே, சக்கரவர்த்தியாகிய தங்களுக்கு அப்படி என்ன தீராத மனக்கவலை இருக்க முடியும் என்று கேட்டாள் குந்தவை. சில சமயம் எனக்கு பூர்வ ஜென்ம நினைவுகள் வருகின்றன மகளே. அவற்றை குறித்து இதுவரையில் யாரிடமும் சொல்லவில்லை. சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டார்கள், புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். எனக்கு உடல் நோயுடன் சித்த பிரம்மையும் பிடித்திருப்பதாக சொல்வார்கள். வைத்தியர்களை அழைத்து வந்து தொந்தரவு கொடுப்பது போதாது என்று மாந்திரீகர்களையும் அழைத்து வரத் தொடங்குவார்கள் என்றார். ஆம் தந்தையே, இப்போதே சிலர் அப்படி சொல்கிறார்கள். தங்கள் நோய் மருத்துவத்தினால் தீராது, மாந்திரிகளை அழைத்து வர வேண்டும் என்கிறார்கள். பார்த்தாயா, நீ அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாயே. நான் சொல்வதை கேட்டுவிட்டு சிரிக்க மாட்டாயே என்றார் சக்கரவர்த்தி. கேட்க வேண்டுமா அப்பா? உங்களுடைய மனம் எவ்வளவு நொந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாதா? தங்களை பார்த்து நான் சிரிப்பேனா என்று குந்தவை கூறினாள். அவளுடைய கண்களில் நீர் மல்கிற்று. எனக்கு தெரியும் மகளே, அதனாலேதான் மற்ற யாரிடமும் சொல்லாததை உன்னிடம் சொல்கிறேன். என்னுடைய பூர்வ ஜென்ம நினைவுகளில் சிலவற்றை சொல்கிறேன் கேள் என்றார் சுந்தர சோழர். 4 புறமும் கடல் சூழ்ந்த ஓர் அழகிய தீவு. அத்தீவில் எங்கெங்கும் பச்சை மரங்கள் மண்டி வளர்ந்திருக்கின்றன. மரங்கள் இல்லாத இடங்களில் நெருங்கிய புதர்களாயிருக்கின்றன. கடற்கரையோரத்தில் ஒரு புதரில் வாலிபன் ஒருவன் ஒளிந்து கொண்டிருந்தான். சற்று தூரத்தில் கடலில் பாய்மரம் விரித்து சென்ற கப்பல் ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அது மறையும் வரையில் பார்த்து கொண்டு நின்றான். பிறகு அப்பா, பிழைத்தோம் என்று பெருமூச்சு விட்டான். அந்த வாலிபன் ராஜகுலத்தில் பிறந்தவன். ஆனால் ராஜ்யத்திற்கு உரிமையுள்ளவன் அல்ல. ராஜ்யம் ஆளும் ஆசையும் அவனுக்கு கிடையாது. அவனுடைய தகப்பனாருக்கு முன்னால் பிறந்த 3 சகோதரர்கள் இருந்தார்கள். ஆகையால் ராஜ்யம் ஆள்வதை பற்றி அவன் கனவிலும் நினைக்கவில்லை, ஆசை கொள்ளவும் இல்லை. கடல் கடந்த நாட்டிற்கு போருக்கு சென்ற படையோடு அவனும் போனான். ஒரு சிறிய படையின் தலைமை அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. போரில் அவனுடைய படை தோல்வியுற்றது. கணக்கற்றவர்கள் மாண்டார்கள். வாலிபன் தலைமை வகித்த படையிலும் எல்லோரும் மாண்டார்கள். அந்த வாலிபனும் போரில் உயிரை விட துணிந்து எவ்வளவோ சாகச செயல்கள் புரிந்தான். ஆனாலும் அவனுக்கு சாவு நேரவில்லை. தோற்று ஓடிய படையுடன் உயிரோடு தப்பி பிழைத்தவர்கள் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். திரும்பி தாய்நாடு செல்லுவதற்கு அவர்கள் தயாரானார்கள். திரும்பி போவதற்கு அந்த வாலிபன் மட்டும் விரும்பவில்லை. தன் கீழ் இருந்த படை வீரர்கள் அனைவரையும் பறிகொடுத்து விட்டு அவன் தாய்நாட்டிற்கு திரும்பிச் செல்ல விரும்பவில்லை. அவனுடைய குலத்தைச் சேர்ந்தவர்கள் மகாவீரர்கள் என்று புகழ் பெற்றவர்கள். அந்த புகழுக்கு தன்னால் அபகீர்த்தி நேருவதை அவன் விரும்பவில்லை. ஆகையால் கப்பல் போய்கொண்டிருந்த போது சற்று தூரத்தில் அழகிய தீவு ஒன்று தெரிந்த போது வாலிபன் மற்ற யாரும் அறியாமல் கடலில் மெல்ல குதித்தான். நீந்திக் கொண்டே போய் தீவின் கரையில் ஏறினான்.
கப்பல் கண்ணுக்கு மறையும் வரையில் காத்திருந்தான். பிறகு ஒரு மரத்தின் மேல் ஏறி அதன் அடிக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த தீவின் அழகு அவன் மனதை கவர்ந்தது. ஆனால் அந்த தீவில் மனித சஞ்சாரமே இல்லை என்று தோன்றியது. அச்சமயம் அது ஒரு குறை என்று அவனுக்கு தோன்றவில்லை. மரக்கிளைகளில் சாய்ந்து உட்கார்ந்தபடி வருங்காலத்தை பற்றி பகல் கனவு கண்டு கொண்டிருந்தான். திடீரென்று மனித குரலில், அதுவும் பெண் குரலில் ஒரு கூச்சல் கேட்டது. திரும்பி பார்த்தான். இளம் பெண் ஒருத்தி கூச்சலிட்ட வண்ணம் ஓடிக்கொண்டிருந்தாள். அவளை தொடர்ந்து பயங்கரமான கரடி ஒன்று ஓடியது. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே கரடி மேலும் மேலும் அந்த பெண்ணை நெருங்கிக் கொண்டிருந்தது. இருவருக்கும் இடையே இருந்த தூரம் குறுகிக் கொண்டிருந்தன. வேறு யோசனை ஒன்றும் செய்வதற்கு அப்போது நேரம் இருக்கவில்லை. வாலிபன் மரக்கிளையிலிருந்து பொத்தென்று கீழே குதித்தான். மரத்தில் தான் சாத்தியிருந்த வேலை எடுத்துக்கொண்டு ஓடினான். கரடி அந்த பெண்ணை நெருங்கி அதன் பயங்கரமான கால் நகங்களை அவள் கழுத்தில் வைப்பதற்கு இருந்தது. அந்த சமயத்தில் குறிபார்த்து வேலை எறிந்தான். வேல் கரடியை தாக்கியது. கரடி வீல் என்று சத்தம் போட்டுவிட்டு திரும்பியது. பெண் பிழைத்தாள். ஆனால் வாலிபன் அபாயத்துக்குள்ளானான். காயம்பட்ட கரடி அவனை நோக்கி பாய்ந்தது. வாலிபனுக்கும் கரடிக்கும் துவந்த யுத்தம் நடந்தது. கடைசியில் அந்த வாலிபனை வெற்றி பெற்றான். வெற்றியடைந்த வாலிபனுடைய கண்கள் உடனே நாலாபுரமும் தேடின. அவன் கண்கள் தேடிய பெண் சாய்ந்து வளைந்து குறுக்கே வளர்ந்திருந்த ஒரு தென்னை மரத்தின் பின்னால் சாய்ந்து கொண்டு நின்றாள். அவள் கண்களில் வியப்பும் முகத்தில் மகிழ்ச்சியும் குடிகொண்டிருந்தன. அவள் காட்டில் வாழும் பெண், உலகத்து நாகரிக வாழ்க்கையை அறியாதவள் என்று அவளுடைய தோற்றமும் உடையும் தெரிவித்தன. ஆனால் அவளுடைய அழகுக்கு உவமை சொல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லும்படியாக இருந்தாள். அருகில் நெருங்கினான். எதிர்பாராத விதமாக அவள் ஓட்டம் பிடித்து ஓடினாள். சற்று அவளை பின்தொடர்ந்து ஓடி பார்த்தான். பிறகு நின்று விட்டான். அவன் மிக களைப்புற்றிருந்தபடியால் மானின் வேகத்துடன் ஓடிய அந்த பெண்ணை தொடர்ந்து அவனால் ஓடவும் முடியவில்லை. மேலும் ஒரு பெண்ணை தொடர்ந்து ஓடுவது அநாகரிகம் என்றும் எண்ணினான். இந்த சிறிய தீவிலேதானே இவள் இருக்க வேண்டும், மறுபடியும் பார்க்காமலா போகிறோம் என்று கருதி நின்று விட்டான். கடற்கரையோரமாகச் சென்று தெல்லிய மணலில் படுத்துக்கொண்டு களைப்பாறினான். அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த பெண் திரும்பி வந்தாள். தன்னுடன் ஒரு வயோதிகனான மனிதனையும் அழைத்து வந்தாள். வந்தவன் இலங்கை தீவில் கரையோரத்தில் வாழ்ந்து மீன்பிடித்து பிழைக்கும் கரையர் என்னும் வகுப்பைச் சேர்ந்தவன் என்று தெரிந்தது. அவன் மூலமாக அவ்வாலிபன் ஒரு முக்கியமான உண்மையை தெரிந்து கொண்டான். அதாவது அந்த பெண் தக்க சமயத்தில் அவனுடைய உயிரை காப்பாற்றினாள் என்று அறிந்தான். அவன் மரக்கிளையின் மேல் உட்கார்ந்து கடலையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த போது கரடி ஒன்று அவன் பின்பக்கமாக வந்து அவனை உற்று பார்த்தது. பிறகு மரத்தின் மேல் ஏறத் தொடங்கியது. இதையெல்லாம் அந்த பெண் பார்த்து கொண்டிருந்தாள். கரடியை வேறு திசையில் இழுப்பதற்கும் அந்த வாலிபனை எச்சரிக்கை செய்வதற்கும் அவள் அவ்விதம் கூச்சலிட்டாள். கரடி மரத்தின் மேல் ஏறுவதை விட்டுவிட்டு அவளை தொடர்ந்து ஓடத் தொடங்கியது. இதை கேட்டதும் தன்னை காப்பாற்றிய பெண்ணிற்கு அவன் தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டான். ஆனால் அவளோ ஒரு வார்த்தையும் மறுமொழியாகச் சொல்லவில்லை. அவளிடம் வாலிபன் கூறியதற்கெல்லாம் அவளுடன் வந்த மனிதனே மறுமொழி கூறினான். இது வாலிபனுக்கு முதலில் வியப்பாக இருந்தது. உண்மையை தெரிந்ததும் வியப்பு மறைந்தது. அந்த பெண் பேசத் தெரியாத ஊமை, அவளுடைய காதும் கேளாது என்று அறிந்து கொண்டதும் அவ்வாலிபனுடைய பாசம் பன்மடங்காகியது. பாசம் வளர்ந்து தலைப்பதற்கு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் துணை செய்தன. காது கேளாததும் பேசத் தெரியாததும் ஒரு குறையாகவே அவ்வாலிபனுக்கு தோன்றவில்லை. வாயினால் சொல்ல முடியாத அற்புதமான உண்மைகளையும் அந்தரங்க ரகசியங்களையும் அவளுடைய கண்களே தெரியப்படுத்தின. இருதயங்கள் இரண்டு ஒன்று சேர்ந்து விட்டால் மற்ற புலன்கள் பற்றி என்ன கவலை? அந்த வாலிபனுக்கு அந்த தீவு சொர்க்க பூமியாகவே தோன்றியது. நாட்கள், மாதங்கள், வருடங்கள் இவ்விதம் சென்றன. எத்தனை நாள் அல்லது எத்தனை வருடமாயிற்று என்பதை கணக்கு பார்க்கவே அவன் மறந்து விட்டான். வாலிபனுடைய இந்த சொர்க்க வாழ்க்கைக்கு திடீரென்று ஒரு நாள் முடிவு நேர்ந்தது. கப்பல் ஒன்று அத்தீவின் அருகில் வந்து நின்றது. அதிலிருந்து படகிலும் கட்டுமரங்களிலும் பலர் இறங்கி வந்தார்கள். அவர்கள் யார் என்று பார்க்க வாலிபன் அருகில் சென்றான். தன்னை தேடிக்கொண்டுதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அறிந்தான். அவனுடைய நாட்டில் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் பல நடந்துவிட்டன. அவனுடைய தந்தைக்கு மூத்த சகோதரர்கள் இருவர் இறந்து போய்விட்டார்கள். இன்னொருவருக்கு புத்திர சந்தானம் இல்லை. ஆகையால் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவனுக்காக காத்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பூசல் ஏற்பட்டது. அந்த அழகிய தீவையும் அதை சொர்க்க பூமியாக்கிய ஊமை பெண்ணையும் விட்டுவிட்டு போக மனமில்லை. அதே சமயத்தில் ஊரையும் உற்றார் உறவினர்களையும் பார்க்கும் ஆசை ஒரு பக்கத்தில் அவனை கவர்ந்து இழுத்தது. அவன் பிறந்த நாட்டை நாலாபுரமும் அபாயம் சூழ்ந்திருக்கிறதென்றும் அறிந்தான். இது அவன் முடிவு செய்வதற்கு துணை செய்தது. திரும்பி வருகிறேன், என் கடமையை நிறைவேற்றிவிட்டு வருகிறேன் என்று அப்பெண்ணிடம் 1000 முறை உறுதிமொழி கூறிவிட்டு புறப்பட்டான்.
காட்டில் பிறந்து வளர்ந்த அந்த ஊமை பெண் நாட்டிலிருந்து வந்திருந்த மனிதர்களுக்கு மத்தியில் வருவதற்கே விரும்பவில்லை. வாலிபன் படகில் ஏறிய போது அவள் சற்று தூரத்தில் அந்த பழைய வளைந்த தென்னை மரத்தின் மேல் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய இரு கண்களும் இப்போது 2 கண்ணீர் கடல்களாக வாலிபனுக்கு தோன்றியது. ஆயினும் அவன் தன் மனதை கல்லாக செய்து கொண்டு படகில் ஏறிச் சென்று கப்பலை அடைந்தான். குந்தவை அந்த வலைஞர் குலப் பெண் அப்படி நின்று பார்த்து கொண்டிருந்தாலே அந்த காட்சியின் நினைவு அடிக்கடி என் மனக்கண் முன் தோன்றிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு முயன்றாலும் மறக்க முடியவில்லை. அதை காட்டிலும் சோகமான இன்னும் ஒரு காட்சி, நினைத்தாலும் குலை நடுங்கும் காட்சி அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கிறது. இரவிலும் பகலிலும் உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் என்னை வருந்தி வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதையும் சொல்லட்டுமா என்று சுந்தர சோழர் தம் அருமை மகளை பார்த்து கேட்டார். உருக்கத்தினால் தொண்டை அடைத்து தளதளத்த குரலில் சுந்தர சோழரின் அருமை குமாரி, சொல்லுங்கள் அப்பா என்றாள். கரையர் மகள் மறைந்தாள். இதுவரைக்கும் சுந்தர சோழர் வேறு யாரோ ஒரு 3ஆம் மனிதனை பற்றி சொல்வது போல சொல்லிக் கொண்டு வந்தார். இப்போது தம்முடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறாகவே சொல்லத் தொடங்கினார். என் அருமை மகளே, சாதாரணமாக ஒரு தகப்பன் தன் மகளிடம் சொல்லக்கூடாத விஷயத்தை இன்று நான் உனக்கு சொல்கிறேன். இதுவரை யாரிடமும் மனதை திறந்து சொல்லாத செய்தியை உன்னிடம் சொல்கிறேன். இந்த உலகத்திலேயே என் நண்பன் அனிருத்தன் ஒருவனுக்குத்தான் இது தெரியும். அவனுக்கு முழுவதும் தெரியாது. இப்போது என் மனதில் நடக்கும் போராட்டம் அவனுக்கு தெரியாது. ஆனால் உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்லப் போகிறேன். நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். உன் தாயாரிடம் சொல்ல முடியாது. உன்னிடம் தான் சொல்ல வேண்டும் என்று சில காலமாக எண்ணியிருந்தேன். அதற்கு சந்தர்ப்பம் இன்றைக்கு வந்தது. நீ என் நிலையை கண்டு சிரிக்க மாட்டாய். என் மனதில் உள்ள புண்ணை ஆற்றுவதற்கு முயல்வாய். என்னுடைய விருப்பம் நிறைவேறவும் உதவி செய்வாய். இந்த நம்பிக்கையுடன் உன்னிடம் சொல்கிறேன். அந்த தீவிலிருந்து மரக்கலத்தில் ஏறி புறப்பட்டேன். கோடியக்கரை வந்து சேர்ந்தேன். என் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தி இந்த தஞ்சை அரண்மனையில் அப்போது தங்கியிருக்கிறார் என்று அறிந்து நேராக இங்கே வந்தேன். நான் தஞ்சை வந்து சேர்ந்தபோது பராந்தக சக்கரவர்த்தி மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தார். அவர் உள்ளம் நொந்து போயிருந்தது. 40 ஆண்டு காலத்தில் அவர் நிர்மாணித்த மகா சாம்ராஜ்யம் சின்னாபின்னம் அடைந்து கொண்டிருந்தது. அவருக்கு பிறகு பட்டத்தை அடைய வேண்டியவரான ராஜாதித்தர் தக்கோல போரில் மாண்டார். அதே போர்க்களத்தில் படுகாயமடைந்த என் தந்தை அரிஞ்சயர் பிழைப்பாரோ மாட்டாரோ என்ற நிலையில் இருந்தார். கன்னட தேவனுடைய படைகள் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி முன்னேறி கொண்டு வந்தன. தெற்கே பாண்டியர்கள் தலையெடுத்து வந்தார்கள். இலங்கையில் சோழப்படை தோல்வியுற்று திரும்பிவிட்டது. பல போர்க்களங்களிலும் சோழ நாட்டு வீராதி வீரர்கள் பலர் உயிர் துறந்து விட்டார்கள். இந்த செய்திகள் எல்லாம் ஒருமித்து வந்து முதிய பிராயத்து பராந்தக சக்கரவர்த்தி என் உள்ளத்தை புண்படுத்தி துயரக்கடலில் ஆழ்த்தியிருந்தது. இந்த நிலையில் என்னை கண்டதும் அவருடைய முகம் மலர்ச்சியடைந்தது. என் பாட்டனாருக்கு நான் குழந்தையாயிருந்த போதிலிருந்தே என் மீது மிகவும் பிரியம். என்னை எங்கேயும் அனுப்பாமல் அரண்மனையில் தம்முடனேயே வெகுகாலம் வைத்திருந்தார். பிடிவாதம் பிடித்து அவரிடம் விடைபெற்று கொண்டு நான் ஈழ நாட்டிற்கு போனேன். அங்கிருந்து திரும்பி வந்தவர்களிலேயே நான் இல்லை என்று அறிந்ததும் என் பாட்டனாரின் மனம் உடைந்து போயிருந்தது. நான் இறந்து விட்டதாகவும் தெரியவில்லை. ஆதலால் என்னை தேடி வர கூட்டம் கூட்டமாக ஆட்களை அனுப்பி கொண்டிருந்தார். கடைசியில் ஒரு கூட்டம் என்னை கண்டுபிடித்தது. நான் தஞ்சை வந்து சேர்ந்ததும் புண்பட்ட அவர் மனதிற்கு சிறிது சாந்தி ஏற்பட்டது. அவருடைய அந்திய காலத்தில் வீழ்ச்சியடைந்து வந்த சோழ சாம்ராஜ்யம் மறுபடியும் என்னால் மேன்மையடையும் என்பதாக எப்படியோ அவர் மனதில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. அதற்கு தகுந்தாற் போல அவருக்கு புதல்வர்கள் 4 பேர் இருந்தும் அவருடைய அந்திய காலத்தில் பேரன் நான் ஒருவனே இருந்தேன். சக்கரவர்த்தி இறக்கும் தருவாயில் என்னை அருகில் அழைத்து உச்சி முகர்ந்து கண்ணீர் பெருக்கினார். அப்பனே, எனக்கு பிறகு உன் பெரியப்பன் கண்டராதித்தன் சிம்மாசனம் ஏறுவான். அவனுக்கு பிறகு இந்த சோழ ராஜ்யம் உன்னை அடையும். உன்னுடைய காலத்திலேதான் மறுபடியும் இந்த சோழகுலம் மேன்மையடையப் போகிறது என்று பலமுறை அவர் கூறினார். சோழ நாட்டின் மேன்மையை நிலைநாட்டுவதை என் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடம் வாக்குறுதியும் பெற்றுக்கொண்டார். என் பாட்டனார் என்னிடத்தில் எவ்வளவு பிரியம் வைத்திருந்தாரோ அவ்வளவு நான் அவரிடம் பக்தி வைத்திருந்தேன். ஆதலினால் அவருடைய கட்டளையை சிறமேற்கொண்டு நடப்பதென்று உறுதி கொண்டேன். ஆனாலும் என் உள்ளத்தில் அமைதி இல்லை. கடல் சூழ்ந்த தீவில் கரடிக்கு இரையாகாமல் என்னை காப்பாற்றிய கரையர் குல மகளின் கதி என்ன? என் பெரிய தகப்பனார் கண்டராதித்தர் சில காலத்திற்கு முன்புதான் 2வது கல்யாணம் செய்து கொண்டிருந்தார். அவரை மணந்த பாக்கியசாலி மலவரையர் குலமகள் என்பதை நீ அறிவாய்.
முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை என்றால் இரண்டாவது மனைவிக்கும் குழந்தை பிறவாது என்பது என்ன நிச்சயம்? பெரியப்பாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தால் ராஜ்யம் எனக்கு எப்படி வரும்? இதை பற்றி ராஜ்யத்தில் சிலர் அப்போதே பேசிக் கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது. ஆனால் அத்தகைய சந்தேகம் யாருக்கும் உண்டாகக்கூடாது என்று மகாத்மாவாகிய என் பெரிய தகப்பனார் விரும்பினார் போலும். பராந்தக சக்கரவர்த்தி காலமான பிறகு கண்டராதித்தருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது. அதே சமயத்தில் எனக்கும் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று என் பெரியப்பா புதிய சக்கரவர்த்தி ஏற்பாடு செய்துவிட்டார். என் பிரிய மகளே, இன்றைக்கு உன் தம்பி அருள்மொழியின் பேரில் இந்நாட்டு மக்கள் எப்படி பிரியமாக இருக்கிறார்களோ அப்படி அந்த நாளில் என் மீது அபிமானமாக இருந்தார்கள். அரண்மனைக்குள்ளே பட்டாபிஷேகம் நடந்து கொண்டிருந்த போது வெளியிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆவலுடன் காத்திருந்தார்கள். புதிதாக முடிசூட்டிய சக்கரவர்த்தியும் யுவராஜாவும் சேர்ந்தார் போல ஜனங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று அனைவரும் விரும்பினார்கள். அவ்விதமே பெரியப்பாவும் நானும் அரண்மனை மேன்மாடத்தில் இருந்த முற்றத்திற்கு வந்து நின்றோம். கீழே ஒரே ஜனசமுத்திரமாக இருந்தது. அவ்வளவு பேருடைய முகங்களும் மலர்ந்து விளங்கின. எங்களை கண்டதும் அவ்வளவு பேரும் குதூகலமடைந்து ஆரவாரித்தார்கள். எங்களை அண்ணாந்து பார்த்தபடி நின்ற மலர்ந்த முகங்களை ஒவ்வொன்றாக கவனித்துக் கொண்டு வந்தேன். அந்த ஜனங்களிலே எல்லோரும் ஒரே களிப்புடன் காணப்பட்டார்கள். ஆனால் திடீரென்று ஒரு முகம், ஒரு பெண்ணின் முகம், சோகம் ததும்பிய முகம், கண்ணீர் நிறைந்த கண்களினால் என்னை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த முகம் தெரிந்தது. அத்தனை கூட்டத்திற்கு நடுவில் எப்படி அந்த ஒரு முகம் என் கண்ணையும் கவனத்தையும் கவர்ந்ததென்பதை நான் அறியவில்லை. பிறகு அங்கிருந்து என் கண்களும் நகரவில்லை, கவனமும் பெயரவில்லை. என் தலை சுழன்றது, கால்கள் பலமிழந்தன, நினைவு தவறியது. அப்படியே நான் மயங்கி விழுந்து விட்டதாகவும் பக்கத்தில் இருந்தவர்கள் தாங்கி பிடித்து கொண்டதாகவும் பிற்பாடு அறிந்தேன். பிறகு எனக்கு நல்ல நினைவு வந்ததும் என் நண்பன் அனிருத்தனை தனியாக அழைத்து அந்த ஊமை பெண்ணின் அடையாளம் கூறி எப்படியாவது அவளை கண்டுபிடித்து அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டேன். தஞ்சை நகரின் மூலை முடுக்கெல்லாம் தேடியும் அத்தகைய ஊமை பெண் யாரும் இல்லை என்று அனிருத்தன் வந்து சொன்னான். என்னுடைய உள்ளத்தின் பிரம்மையாக இருக்கும் என்று கூறினான். தஞ்சை கோட்டைக்கு வெளியே கடற்கரையை நோக்கி செல்லும் பாதைகளில் ஆள் அனுப்பி தேடும்படி சொன்னேன். அப்படியே பல வழிகளிலும் முற்றர்கள் சென்றார்கள். கடற்கரை வரை போய் தேடினார்கள். கோடியக்கரைக்கு போனவர்கள் அங்கேயுள்ள கலங்கரை விளக்க காவலன் வீட்டில் ஒரு ஊமை பெண் இருப்பதாக கண்டுபிடித்தார்கள். அவள் பித்து பிடித்தவள் போல் தோன்றினாளாம். எவ்வளவு ஜாடை மாடைகளினால் அவளுக்கு விஷயத்தை தெரிவிக்க முயன்றும் பயன்படவில்லையாம். அவர்களுடன் தஞ்சைக்கு வருவதற்கு அடியோடு மறுத்துவிட்டாளாம். இந்த செய்தியை அவர்கள் கொண்டு வந்தவுடன் அனிருத்தனை அழைத்துக் கொண்டு கோடியக்கரைக்கு புறப்பட்டேன். குதிரைகள் எவ்வளவு வேகமாக செலுத்த முடியுமோ அவ்வளவு வேகமாக செலுத்திக் கொண்டு கோடியக்கரையை சேர்ந்தேன். அங்கே நான் அறிந்த செய்தி என்னை அப்படியே ஸ்தம்பித்து போகும்படி செய்துவிட்டது. நாங்கள் அனுப்பிய ஆட்கள் திரும்பிச் சென்ற மறுநாள் அந்த பெண் கலங்கரை விளக்கின் உச்சியில் ஏறினாளாம். அன்று அமாவாசை. காற்று பலமாக அடித்தது. கடல் பொங்கி கொந்தளித்துக் கொண்டிருந்தது. கலங்கரை விளக்கத்தை சூழ்ந்து கொண்டது. அந்த பெண் சிறிது நேரம் கொந்தளித்த அலைகடலை பார்த்து கொண்டே நின்றாளாம். அப்படி அவள் அடிக்கடி நிற்பது வழக்கமாதலால் யாரும் அதை பொருட்படுத்தவில்லையாம். திடீரென்று வீல் என ஒரு சத்தம் அலைகடலின் முழக்கத்தையும் மீறிக்கொண்டு கேட்டதாம். பிறகு அவளை காணோம். பெண் உருவம் ஒன்று விளக்கத்தின் உச்சியிலிருந்து கடலில் தலைகீழாக விழுந்ததை இரண்டொருவர் பார்த்தார்களாம். படகுகளை கொண்டு வந்து ஆன மட்டும் தேடி பார்த்தும் பயன்படவில்லை. கொந்தளித்து பொங்கிய கடல் அந்த பெண்ணை விழுங்கிவிட்டது என்று தீர்மானிக்க வேண்டியதாக இருந்ததாம். இந்த செய்தியை கேட்டதும் என் நெஞ்சில் ஈட்டியினால் குத்துவது போன்ற வலியும் வேதனையும் உண்டாயின. வேதனையுடன் தஞ்சைக்கு திரும்பினேன். ராஜ்ய காரியங்களில் மனதை செலுத்தினேன். போர்க்களங்களுக்கு சென்றேன். உன் தாயை மணந்து கொண்டேன். வீர புதல்வர்களை பெற்றேன். உன்னை என் மகளாக அடையும் பாக்கியத்தையும் பெற்றேன். ஆனாலும் மகளே, செத்துப்போன அந்த பாவியை என்னால் அடியோடு மறக்க முடியவில்லை. சிற்சில சமயம் என் கனவிலே அந்த பயங்கர காட்சி, நான் கண்ணால் பார்க்காத அந்த காட்சி தோன்றி என்னை வருத்தி கொண்டிருந்தது. கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து ஒரு பெண் உருவம் தலைகீழாக பாய்ந்து அலைகடலில் விழும் காட்சி என் கனவிலும் கற்பனையிலும் தோன்றிக் கொண்டிருந்தது. கனவில் அந்த பயங்கர காட்சியை காணும் போதெல்லாம் நான் அலறி பிடித்துக் கொண்டு எழுந்திருப்பேன். பக்கத்தில் படுத்திருப்பவர்கள் என்ன என்ன என்று கேட்பார்கள். உன் தாயார் எத்தனையோ தடவை கேட்டதுண்டு. ஆனால் நான் உண்மையை கூறியதில்லை. ஒன்றுமில்லை என்று சொல்வேன். நாளடைவில் காலதேவனின் கருணையினால் அந்த பயங்கர காட்சி என் மனதை விட்டு அகன்றது. அவளும் என் நினைவிலிருந்து அகன்றாள். அகன்று விட்டதாகத்தான் சமீப காலம் வரையில் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உயிரோடு இருப்பவர்களை காட்டிலும் செத்து போனவர்கள் அதிக கொடுமைக்காரர்கள் என்று தோன்றுகிறது. மகளே, ஊமை பெண்ணின் ஆவி என்னை விட்டுவிடவில்லை. சில காலமாக அது மீண்டும் தோன்றி என்னை வதைக்க ஆரம்பித்திருக்கிறது. இவ்விதம் சொல்லிவிட்டு சுந்தர சோழர் தம் பார்வையை எங்கேயோ தூரத்தில் செலுத்தி வெறித்து பார்த்தார். எல்லையற்ற இரக்கம் அவர் பேரில் குந்தவைக்கு உண்டாயிற்று. கண்களில் நீர் ததும்பியது. தந்தையின் மார்பில் தன் முகத்தை
பிடித்துக்கொண்டு கண்ணீர் விட்டாள். பிறகு தந்தையை நிமிர்ந்து நோக்கி, அப்பா, இந்த பயங்கரமான வேதனையை பல வருட காலம் தங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள். அதனாலேதான் உங்கள் உடம்பும் சீர்குலைந்து விட்டது. இப்போது என்னிடம் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா, இனிமேல் தங்கள் உடம்பு சரியாக போய்விடும் என்றாள். சுந்தர சோழர் அதை கேட்டு சிரித்த சிரிப்பின் ஒளியில் வேதனையுடன் கூடிய அவநம்பிக்கையும் கலந்திருந்தது. தந்தையிடம் விடைபெற்றுக் கொண்டு குந்தவை தன் இருப்பிடத்திற்கு சென்றாள். வழியில் அன்னை வானமாதேவியை சந்தித்தாள். அம்மா, இனிமேல் என் தந்தையை ஒரு கணம் கூட விட்டு பிரியாதீர்கள் என்றாள். அத்தியாயம் 32. நந்தினியின் ஓலை. பழுவேட்டரையர் அரண்மனையிலிருந்து லதா மண்டபத்திற்கு வரும் பாதையில் விரைந்து வந்து கொண்டிருந்தார். பழுவேட்டரையர் அருகில் நெருங்கியதும் நந்தினி முகமலர்ந்து அவரை தன் கரிய விழிகளால் பார்த்து, நாதா, எங்கே தாங்கள் திரும்பி வருவதற்கு அதிக நாள் ஆகிவிடுமோ என்று பயந்தேன். நல்ல வேளையாக வந்துவிட்டீர்கள் என்றாள். ஆமாம், போன காரியம் முடிந்துவிட்டது, திரும்பிவிட்டேன் என்றார். இது கிடக்கட்டும் நந்தினி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்வதற்காக இப்போது வந்தேன். இலங்கை மாதோட்டத்தில் ஒருவனை ஒற்றன் என்று சந்தேகித்து பிடித்திருக்கிறார்களாம். அவனிடம் இளவரசன் அருள்மொழிவர்மனுக்கு ஓலை ஒன்று இருக்கிறதாம். அவன் பெரிய கைகாரனாகத்தான் இருக்க வேண்டும். நம் ஆட்களிடம் அகப்படாமல் தப்பி இலங்கைக்கு சென்று விட்டான் பார் என்றார் பழுவேட்டரையர். நாதா, அவன் தப்பிச் சென்றது எனக்கு ஒன்றும் அதிசயமாக தோன்றவில்லை. தங்கள் சகோதரர் இந்த கோட்டை காவலுக்கு தகுதியற்றவர் என்றுதான் எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறேனே. அவர் அனுப்பிய ஆட்களும் அப்படித்தானே இருப்பார்கள் என்றாள் நந்தினி. முன்னமெல்லாம் நீ அப்படி சொன்னபோது எனக்கு அது சரியாகப்படவில்லை. இப்போது எனக்கு கூட அப்படித்தான் தோன்றுகிறது. இன்னும் ஒரு விந்தையை கேள். மாதோட்டத்தில் அகப்பட்ட ஒற்றனிடம் நமது பழுவூர் லட்சணை ஒன்று இருந்ததாம். அது அவனிடம் எப்படி கிடைத்தது என்று சொல்லவில்லையாம் என்றார் பழுவேட்டரையர். நந்தினி லேசாக ஒரு பெருமூச்சு விட்டு, இது என்ன வேடிக்கை, பனை லட்சணை அவனிடம் எப்படி கிடைத்ததாம்? தங்கள் சகோதரர் இதற்கு என்ன சொல்கிறார் என்றாள். அவனா? அவன் சொல்வதை கேட்டால் உனக்கு சிரிப்பு வரும். அந்த பனை லட்சணை உன்னிடமிருந்துதான் அவனுக்கு போயிருக்க வேண்டும் என்கிறான் காலாந்தகன் என்று சொல்லிவிட்டு பழுவேட்டரையர் இடி இடிப்பது போல் சிரித்தார். நந்தினியும் அவருடன் சேர்ந்து சிரித்து கொண்டே, என் மைத்துனர் இருக்கிறாரே, அவருக்கு இணையான புத்தி கூர்மை படைத்தவர்கள் இந்த 14 லோகத்திலும் கிடையாது என்றாள். இன்னும் உன் மைத்துனன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நல்ல வேடிக்கை. அதை நினைக்க நினைக்க எனக்கு சிரிப்பு வருகிறது. தஞ்சை கோட்டை வாசலில் நீ பல்லக்கில் வந்து கொண்டிருந்த போது உன்னை சந்தித்து பேசினானாம் அந்த மாயாவி. பிறகு இந்த அரண்மனைக்குள்ளும் அந்த மாயாவி வந்திருந்தானாம். ஆகையால் நீயே அவனிடம் பழுவூர் இலட்சணையை கொடுத்திருக்க வேண்டுமாம். அப்படி இல்லாவிட்டால் உன்னிடம் யாரோ ஒரு மந்திரவாதி அடிக்கடி வருகிறானே, அவன் மூலமாக போயிருக்க வேண்டுமாம். தன்னுடைய முட்டாள்தனத்தை மறைப்பதற்காக அவன் இப்படியெல்லாம் கற்பனை செய்து உளறுகிறான் என்று கூறி பழுவேட்டரையர் தமது நீண்ட பற்கள் எல்லாம் தெரியும்படியாக மறுபடியும் பயங்கரமாக சிரித்தார். என் மைத்துனருடைய அறிவு கூர்மையை பற்றி நான் சந்தேகித்தது ரொம்ப தவறு. அவருடைய அறிவு உலக்கை கொழுந்துதான், சந்தேகமில்லை. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு சும்மா இருந்ததை நினைத்தால்தான் எனக்கு வியப்பாக இருக்கிறது என்றாள் நந்தினி. அவளுடைய முகபாவம் மாறி அதில் இப்போது எள்ளும் கொள்ளும் வெடித்தது. கண்களில் தீப்பொறி பறந்தது. வீராதி வீரரும் போர்க்களத்தில் எத்தனையோ வேல்வீச்சுகளை இருமாந்து தாங்கியவருமான பெரிய பழுவேட்டரையர் நந்தினியின் சிறு கோபத்தை தாங்க முடியாமல் தடுமாறினார். அவருடைய தோற்றத்திலும் பேச்சிலும் திடீரென்று ஒரு தளர்ச்சி காணப்பட்டது. தேவி, நான் அதையெல்லாம் சும்மா கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றா நினைக்கிறாய்? அவனுடைய கையாளாகத்தனத்தை பற்றி மிக கடுமையாக பேசி அவனை அழ வைத்து விட்டேன். நீ பார்த்திருந்தால் அவன் பேரில் உனக்கு இரக்கமே வந்திருக்கும் என்றார். நாதா, நான் தங்களுக்கு எச்சரித்ததை எண்ணி பாருங்கள். இந்த ராஜ்யத்தில் உள்ள அவ்வளவு பேரும் சேர்ந்து தங்களை வஞ்சிக்க பார்க்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லையா? இது உண்மை என்பது இப்போதாவது தங்களுக்கு தெரிகிறதா என்றால் பழுவேட்டரையர் மீது தன் காந்த கண்களை செலுத்தி கொஞ்சம் கிளியின் குரலில், நாதா, என்னிடம் தங்களுக்கு நம்பிக்கை குன்றிவிட்டதாக தோன்றுகிறது. என் மைத்துனருடைய துர்போதனை ஜெயித்து விட்டது போல் காண்கிறது என்றாள். ஒரு நாளும் இல்லை நந்தினி. என் கையில் பிடித்த வேலிலும் அறையில் சொருகிய வாளிலும் எனக்கு நம்பிக்கை குறைந்தாலும் குறையும். உன்னிடம் எனக்கு நம்பிக்கை குறையாது. ஆயினும் உன்னுடைய காரியங்கள் சில எனக்கு அர்த்தமாகவில்லை. ஆதித்த கரிகாலனுக்கு நீ எதற்காக ஓலை கொடுத்து அனுப்புகிறாய்? கடம்பூர் மாளிகைக்கு எதற்காக அவனை அழைக்கச் சொல்கிறாய்? அவனல்லவா நம்முடைய யோசனை நிறைவேறுவதற்கு முதல் விரோதி என்றார் பழுவேட்டரையர். இல்லை இல்லை, ஆதித்த கரிகாலர் நம் முதல் விரோதி இல்லை. அந்த பழையாறை பெண் பாம்புதான் நம் முதல் விரோதி. நாதா, நான் அடிக்கடி சொல்லி வந்திருப்பதை இப்போது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இளைய பிராட்டி குந்தவை தன் மனதிற்குள் ஏதோ ஒரு தனி யோசனை வைத்திருக்கிறாள் என்று சொல்லி வந்தேன் அல்லவா? அது என்னவென்று இப்போது கண்டுபிடித்து விட்டேன்.
மற்ற எல்லோரையும் விலக்கிவிட்டு அவளுடைய இளைய சகோதரன் அருள்மொழிவர்மனை தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க அவள் தீர்மானித்திருக்கிறாள். அவளுடைய சூழ்ச்சிக்கு எதிர் சூழ்ச்சி செய்து அவளுடைய நோக்கம் நிறைவேறாமல் செய்ய வேண்டும். காஞ்சிக்கு நான் ஓலை அனுப்பியதின் காரணம் இப்போது தெரிகிறதல்லவா என்று நந்தினி கேட்டுவிட்டு பழுவேட்டரையரை பார்த்த பார்வை அவருடைய நெஞ்சை ஊடுருவி அவர் அறிவை நிலைகுலையச் செய்தது. ஒன்றும் தெரியாவிட்டாலும் ஆம் தெரிகிறது என்று குளறினார் அந்த வீரக்கிழவர். நாதா, தாங்களும் தங்கள் முன்னோர்களும் புரிந்த அரும்பெரும் வீர செயல்களினாலேதான் இந்த சோழ சாம்ராஜ்யம் இவ்வளவு பல்கி பரவியிருக்கிறது. எந்த விதத்திலாவது தங்களுக்கு என் மீது சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் தங்கள் உடைவாளினால் என்னை ஒரே வெட்டாக வெட்டி கொன்றுவிடுங்கள் என்றாள் நந்தினி. என் கண்ணே, இத்தகைய கர்ண கடூரமான மொழிகளைச் சொல்லி என்னை சித்திரவதை செய்யாதே என்றார் பெரிய பழுவேட்டரையர். அத்தியாயம் 33. கொடும்பாளூர் பெரிய வேளார். வந்தியத்தேவன் ஈழத்து கடற்கரையோடு நடந்து சென்று பாலாவி நதிக்கரையில் இருந்த மாதோட்ட மாநகரை அடைந்திருந்தான். ராமேஸ்வர கடலுக்கு அப்புறத்தில் ஈழநாட்டு கடற்கரையில் இருந்த அம்மாநகரம் பசுமையான மரங்கள் அடர்ந்த சோலைகளினால் சூழப்பட்டு கண்ணுக்கு இனிய காட்சியை அளித்தது. மாவும் பலாவும் தென்னையும் அந்த கரையை சுற்றிலும் செழித்து வளர்ந்திருந்தன. தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்து போருக்கு வந்த படைகள் பெரும்பாலும் அங்கேதான் இறங்கின. திரும்பிச் சென்ற படைகளும் அங்கேதான் கப்பல் ஏறின. நகரம் பல தடவை கைமாறிவிட்டது. சில சமயம் இலங்கை மன்னர்களிடமும் சில சமயம் பாண்டிய அரசர்களிடமும் அது இருந்தது. பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்திலிருந்து சோழர்களின் ஆதிக்கத்தில் இருந்து வந்தது. அந்த நகரத்தின் கோட்டை மதில் வாசலில் ஒரு நாள் வந்தியத்தேவன் வந்து நின்றான். சோழ சேனாதிபதியை பார்க்க வேண்டும் என்றான். காவலர்கள் அவனை உள்ளே விட மறுத்தார்கள். அதனால் காவலர்களை பலவந்தமாக தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைய பிரயத்தனம் செய்தான். காவலர்கள் அவனை சிறைபிடித்து கோட்டை தலைவனிடம் கொண்டு போனார்கள். வந்தியத்தேவன் கோட்டை தலைவனிடம் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு முக்கியமான ஓலை கொண்டு வந்திருப்பதாகவும் அதை பற்றி சோழ சேனாதிபதியிடம் தான் முழு விவரமும் சொல்ல முடியும் என்று கூறினான். அவனை பரிசோதித்து பார்த்தார்கள். பொன்னியின் செல்வனுக்கு ஓர் ஓலையும் பழுவூர் பனை இலச்சனையும் அவனிடம் இருக்க கண்டார்கள். கொடும்பாளூர் பெரிய வேளார் பூதி விக்ரமகேசரி அச்சமயம் இலங்கை படையின் சேனாதிபதியாக இருந்தார். அவரிடம் போய் சொன்னார்கள். கொடும்பாளூர் பெரிய வேளார் வயது முதிர்ந்த அனுபவசாலி. பல போர்க்களங்களில் பலம் தின்று கொட்டை போட்டவர். சோழ குலத்தாருடன் நெருங்கிய நட்பும் உறவும் பூண்டவர். அவருடைய சகோதரர்களாகிய கொடும்பாளூர் சிறிய வேளார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கை போர்க்களத்தில் வீர சொர்க்கம் அடைந்தார். அவருடன் சென்ற படையும் தோல்வியடைந்து திரும்ப நேர்ந்தது. அந்த பழியை துடைத்து கொடும்பாளூரின் வீர பிரதாபத்தை மீண்டும் நிலைநாட்டுவதில் அவர் பெரிதும் ஆர்வம் கொண்டிருந்தார். ஆகையாலேயே சற்று வயதானவராக இருந்தும் இலங்கை படைக்கு தலைமை வகித்து அங்கு வந்திருந்தார். இலங்கை போரை நன்கு நடத்த முடியாமல் பழுவேட்டரையர்களால் விளைந்த இடையூறுகளை பற்றி அந்த இரண்டு சிற்றரசர் குலத்திற்கும் ஏற்பட்டிருந்த போட்டியும் பகைமையும் இப்போது அதிகமாக வளர்ந்திருந்தன. எனவே பழுவூர் முத்திரையிட்ட லட்சணையுடன் அகப்பட்டு கொண்ட வந்தியத்தேவன் பாடு சேனாதிபதி பெரிய வேளாளரிடம் கஷ்டமாகத்தான் போயிருக்கும். வந்தியத்தேவனை பற்றிய உண்மையை ஆழ்வார்க்கடியானிடமிருந்து தெரிந்து கொண்ட அனிருத்தர் அவனையே சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியிடம் சென்று உண்மையை தெரியப்படுத்தும்படியாக அவசரமாக அனுப்பி வைத்திருந்தார். வானகர் குலத்து வீரகுமாரனை மேலும் கீழும் முற்று பார்த்த சேனாதிபதி பூதி விக்ரமகேசரிக்கு அவனிடம் நல்ல அபிப்பிராயம் உண்டாகி இருக்க வேண்டும். தம்பி, பழைய அறையில் எங்கள் குலவிளக்கை நீ பார்த்தாயா? பார்த்தேன் ஐயா. இளைய பிராட்டியுடன் இணை பிரியாமல் இருந்து வருகிறவரை எப்படி பார்க்காமல் இருக்க முடியும் என்றான். தம்பி, எங்கள் வீட்டு பெண்ணை பற்றி, வானதியை பற்றி இளைய பிராட்டி எனக்கு செய்தி ஒன்றும் அனுப்பவில்லையா? தங்களுக்கு செய்தி அனுப்பவில்லை. ஆனால் என்ன? யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். வானதி தேவியை பற்றி இளவரசிடம் நேரில் சில செய்திகளை சொல்லும்படி பணித்திருக்கிறார்கள் என்றான். உன்னை போன்ற புத்திசாலி பிள்ளையை நான் பார்த்ததே இல்லை என்று கூறி சேனாதிபதி பெரிய வேளார் வந்தியத்தேவனை மார்போடு அணைத்து கொண்டார். பின்னர், சரி, இனி வீண் பொழுது போக்க வேண்டாம், புறப்படுங்கள் என்று சொன்னார். ஐயா, இந்த வீர வைஷ்ணவர் என்னோடு அவசியம் வரத்தான் வேணுமா? இவர் இல்லாமல் நான் தனியே போகக்கூடாதா என்று கேட்டான் வந்தியத்தேவன். இவர் வருவதில் உனக்கு என்ன ஆட்சேபம்? திருமலை உன்னோடு வராவிட்டால் நீ இளவரசரை கண்டுபிடிக்க முடியாது. அவர் இருக்குமிடமே யாருக்கும் தெரியாது. மேலும் இளவரசரிடம் கொடுப்பதற்கு இவனும் ஒரு முக்கியமான ஓலை கொண்டு வந்திருக்கிறான். ஆகையால் 2 பேருமாக சேர்ந்து போவதே நல்லது. வழியில் ஒருவரோடொருவர் சண்டை பிடித்துக் கொண்டு காரியத்தை கெடுத்து விடாதீர்கள். இவ்விதம் சொல்லிவிட்டு பெரிய வேளார் மறுபடியும் வந்தியத்தேவனை அருகில் அழைத்து அவன் காதோடு ரகசியமாக சொன்னார். தம்பி, இவனால் உன் காரியத்திற்கு இடைஞ்சல் ஒன்றும் நேராது. ஆனாலும் ஜாக்கிரதையாகவே இரு. இளவரசரிடம் இவன் என்ன செய்தி சொல்கிறான் என்பதை தெரிந்து வந்து என்னிடம் சொல்லு என்றார். ஆழ்வார்க்கடியானை தனக்கு ஒற்றனாக பின்னோடு அனுப்புகிறார்கள் என்று முதலில் வந்தியத்தேவன் எண்ணியிருந்தான். இப்போது அவனுக்கு தான் ஒற்றன் என்று பட்டது.
இந்த நிலைமை வந்தியத்தேவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் அன்றிரவே புறப்பட்டார்கள். பிரயாணம் தொடங்கி 2 நாள் கிழக்கு நோக்கி சென்றார்கள். முதலில் கொஞ்ச தூரம் ஊர்ப்புறங்களாக இருந்தன. ஓரளவு ஜன நடமாட்டமும் இருந்தது. பரவர காட்டு பிரதேசமாக மாறி வந்தது. முதலில் குட்டை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. பின்னர் வானை அளாவிய பெரிய மரங்கள் அடர்ந்த அரண்யங்களாக மாறின. இடையிடையே ஏரிகள் தென்பட்டன. ஆனால் அவற்றின் கரைகள் பல இடங்களில் இடிந்து கிடந்தன. தண்ணீர் நாலாபுரமும் ஓடிப்போய் ஏரிகள் வறண்டு கிடந்தன. கழனியில் பயிர் செய்யப்படாமல் கிடந்தது. இன்னும் ஓரிடத்தில் விசாலமான பிரதேசத்தில் தண்ணீர் தேங்கியிருந்தது. பாலாவி நதியின் கரை வெட்டப்பட்டபடியால் அதன் தண்ணீர் நதியோடு போகாமல் வெளியில் கண்டபடி சிதறிச் சென்று அப்படி தண்ணீர் தேக்கம் உண்டானதாக தெரிந்தது. 2 தினங்களுக்கு பிறகு பிரயாண திசை மாறியது. கிழக்கு திசையில் சென்றவர்கள் இப்போது தெற்கு நோக்கி திரும்பினார்கள். பரவர பிரதேசங்கள் அடர்த்தியாகிக் கொண்டே வந்தன. சமவெளி பிரதேசம் மாறி பாறைகளும் சிறிய குன்றுகளும் எதிர்பட்டன. இன்னும் சற்று தூரத்தில் பெரிய மலைத்தொடர்கள் வானை அளாவின. சிகரங்களுடன் தென்பட்டன. காடுகளின் தோற்றம் பயங்கரமாகிக் கொண்டு வந்தது. காட்டு வழியில் எவ்வளவு துரிதமாக போக முடியுமோ அவ்வளவு துரிதமாக சென்றார்கள். சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் ராஜபாட்டையை அடைந்தார்கள். மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.